பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வீடியோவில் அந்த பிள்ளைகளின் தலைமுறைகளின் சரீர பலனுக்காக செபித்தோம். அந்த வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுகிறவர்களுக்கு ஆமேன் அனுப்பி வைங்க, நீங்களும் செபிங்க. இன்றைக்கு நாம் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக செபிக்க போகிறோம். சரியா? ஆமீன். சோதரை இந்த ஜெப வீடியோக்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு தகப்பனுடைய, தாயுடைய, பெற்றவர்களுடைய ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளை கூட்டி தந்திரே, உமக்கு நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி அப்பா. எங்களுடைய தலைமுறையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய ஆத்துமிக வாழ்க்கையில் உயிரடைய வேண்டும் என்று, அவர்கள் நாளுக்கு நாள் மோடுகுள்ள உறவில் அவர்கள் பலனடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்தும பலனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் உலகத்திற்குரிய பிள்ளைகளாக வளராமல் உம்முடைய பிள்ளைகளாக வளர வேண்டுமே அப்பா. சிறிய வயதிலிருந்தே துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியை பின்பற்றி போகாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரக்கூடிய இடத்திலே அவர்கள் நேரத்தை வீணடிக்காமலும், உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பற்றுதலாயிருந்து உம்முடைய வேதத்தை நேசித்து அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டுமே கர்த்தாவே. அவர்கள் அதை தியானிக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுமே அப்பா. அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்திலே பிரியமுள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றுங்கப்பா. வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அதை கற்றுக்கொள்ள ஆண்டவரே, அதை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க தகப்பனே. அந்த வெளிச்சம், அந்த ஞானம் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் பரிசுத்த ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். ஒரு நாள் கூட விடுபடக்கூடாதப்பா. இந்த நாட்களிலிருந்து தங்களுடைய முதிர் வயது வரைக்கும் ஆண்டவரே, தங்களுடைய மரண பரியந்தும் அவர்கள் அப்பா ஆமென் சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரீபாலாரா துடபரபோ சந்தரோ இதரபி ரபௌத்ரதனேஷபரபலபரபோ ஆமென் சோத்திரம் ஐயா. ஊழியர்களை அவர்கள் மதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியர்களை அவர்கள் ஆண்டவரே நேசித்து அவர்களோடு உள்ள உறவில் அவர்கள் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர்களுடைய தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தாரோ, அதே போல எங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஆலய விஷயங்களிலும், ஊழியர்காரர்களுடைய விஷயங்களிலும், வேதத்துக்கு அடுத்த விஷயங்களிலும் நாளுக்கு நாள் அவர்கள் வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடுகிறவர்களாய், தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் அப்பா அவர்களை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த கிருபையை நீர் கொடுத்து அவர்களை நீர் அரவணைத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய விசுவாச வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை தொடக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற நல்ல இயேசுவே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஊற்றப்படட்டப்பா. அவர்கள் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரோ ரியாந்தர தனதரபி ரபௌதரதன உடபலபரபம் ரிக்கபரபோ ஷபக்கபா ரபா லாரா துடபலபரபா. எங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டத்தின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறப்பா. ரட்சிப்பின் அனுபவத்தை, உண்மையான ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை, உண்மையாக மறுரூபப்படுகிற அனுபவத்தை, உண்மையாக மறுபிறப்பை அவர்கள் உணர வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறப்பா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இறுதி
இறுதி வரை அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே விசேஷமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்கப்பா? ஆண்டவரே பிதாவானவர் கேட்கிறவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார் என்று சொன்னீரே. பொல்லாத மனுஷர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நினைக்கும் போது பரம பிதா தீங்கு செய்ய நினைப்பாரோ? அவர் நன்மை செய்வார், அவர் நன்மை வழங்காதிராரோ என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஆண்டவர் நீர் அபிஷேகிக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாய் கருத்தோடும் ஆவியோடும் ஜெபிக்கிறவர்களாய் அவர்களுடைய ஜெப வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய ஜெப வாழ்க்கையில கர்த்தாவே அவர்களுக்கு வாஞ்சை வர வேண்டும் அப்பா. கண்ணீரோடு மன்றாட்டோடு அப்பா கதறி ஜெபிக்கிறவர்களாய், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தாவே, கர்த்தருடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் நீர் மாற்ற வேண்டுமே. ரீபாலார துடபரபம் ரீக்கமர பலபரபா ஊடபா ரீஷந்தராதனதிரபி ரபௌதிரதனிஷ பலபலபரபா ஊடபா ரேகேரேபை சபக்கபர பலபரபரபா ஊடபா ரேஷந்தராதனதிரபி ரபௌஷபர பலபரபா. ஆவியானவரே, அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டும். ஜெபிக்கிற ஜப ஆவினால நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இறுதி வரை காத்து கொள்ள வேண்டும் அப்பா. உமக்காக ஓட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்காக நிற்க வேண்டும் ஆண்டவரே. உமது பட்சமாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. உலகத்தின் பிள்ளைகளாய் அல்ல, பிசாசுக்குரியவர்களாய் அல்ல ஆண்டவரே. இந்த உலகத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், மா வெளிச்சத்தை கொண்டு பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஒளிச்சுடராய் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆத்தும பலனை கொடுங்க ஆண்டவரே, ஆத்தும பலனை கொடுங்க ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே சோத்திரம். அன்றைக்கு இயேசுவின் கல்லறையிலிருந்து மரித்து போயிருந்த இயேசு ஆண்டவரே ஆசில சுவாசத்தை பெற்று மறுபடியும் அவர் உயிர்த்து எழுந்தாரோ, அப்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போயிருக்கும் என்றால் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆத்தும வாழ்க்கையில உயிர்த்து எழக்கூடிய ஒரு அனுபவம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக தகப்பனே சோத்தரிக்கிறப்பா. ராஜா, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். நீர் எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்க்கை மண்ணோடு மண்ணா இந்த மண்ணுக்குரியவர்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த பிள்ளைகளை அப்பா நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். உம்முடைய வசனத்தின் வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ராபாலாரா சந்தரோ ரிக்க பரபலபரபா ஊடபாரி சந்தராதனதரபி ரபோஷ பரபலபரபா. உம்முடைய காரியங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டப்பா. நீங்க தான் எல்லாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நாங்கள் மண்ணானவர்களப்பா, நாங்கள் மண்ணென்று, நாங்கள் ஒன்றுமில்லை என்று, எங்களுடைய சொந்த திறமை, சொந்த தாளந்துகள், சொந்த காரியங்கள் ஒன்றுமில்லை என்று புரிந்து தங்களை தாங்களே தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் உயிர் பெற்றவர்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் துளிர் விடுகிற அனுபவம் அவர்களுக்குள்ளாக வரட்டும். அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய பிள்ளைகள். நீர் அவர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை வழி நடத்தட்டப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகளை வழி நடத்துங்க.